Guys, welcome to the complete guide of Logic Pro in Tamil. இன்னைக்கு வீடியோவில் நம்ம லாஜிக் ப்ரோவில் ஆடியோ அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக்கை எப்படி கரெக்டாக செட்டப் பண்ணுறது, நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அப்படின்றது நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தது நம்ம ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டேக் ஃபோல்டர்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக காம்பிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஜிக்கில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஜிக்கில் சில செட்டிங்ஸ் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணி ஆகணும். அதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா பஃபர் சைஸ். ஸோ அதுக்கு நம்ம லாஜிக் போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஐஓ பஃபர் சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன அப்படின்றது. ஸோ நம்ம பேசிக்காக ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம லோவர் சாம்பிள் செட் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு டிலே இல்லாமல் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த லேட்டன்சின்ற விஷயம் வந்து நம்ம ரெக்கார்டிங்கில் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 இல்லை 64 செட் பண்ணி தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அடுத்தது நம்ம ரெக்கார்டிங் பண்ணோன்னா இதில் ஃபைல் டைப்பில் வந்துட்டு நம்ம எதர் ஏஎஃப்ஓ இல்லை வேவோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ நான் வந்து ஏஎஃப்ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிட் டெப். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 24 பிட்டில் இருக்குது. பட் நீங்கள் 32 பிட் ஃப்ளோட் வேணுன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எது அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்டிங்கில் இருக்கக்கூடிய டைனாமிக் ரேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ டைனாமிக் ரேஞ்சுன்னு சொல்லும் போது லோவஸ்ட் லெவல்லேருந்து இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் இருக்குது தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸை நம்ம டைனாமிக் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஹையர் பிட்டை போகும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே அந்த டைனாமிக் ரேஞ்ச் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். அண்ட் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங் ட்ராக் ரெக்கார்டிங்ஸ். இதில் சைக்கிள் ஆஃப் அண்ட் சைக்கிள் ஆனில் கிரியேட் டேக் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி என்னன்றது நம்ம லேட்டர் ஆன் நம்ம கிளாஸில் பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் ரேட். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் சாம்பிள் ரேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ 44.1 தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாம்பிள் ரேட். பட் அது தவிர வந்து அதர் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி மியூசிக்கல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 44.1, 88 ஒரு 176 நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வீடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஆடியோ அப்படின்னா நீங்கள் 48 இல்லை 96 ஒரு 192 நீங்கள் போய்க்கலாம். ஸோ சாம்பிள் ரேட்ஸ் டேரெக்டாக நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹையர் சாம்பிள் ரேட்ஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து பெட்டர் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கும். பட் ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் சாம்பிள் ரேட் போகும்போது உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸும் நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ செகண்டில் நிறைய சாம்பிள்ஸ் நம்ம கவர் பண்ணும்போது அதுக்கேற்றமான ஃபைல் சைஸ் நமக்கு வந்து வரும். அண்ட் ஃபைல் சைஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராசஸிங் பவரும் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால 44.1 உங்களுக்கு வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 2 3 4 அப்படின்ற இந்த கவுண்ட்டுன்னு நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேசிக்காக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 பார் வந்து உங்களுக்கு கவுண்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுன்னா 2 பார்ஸோ இல்லை 3 பார்ஸோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோனோமை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் கிளிக் வைல் ரெக்கார்டிங் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கிளிக் வைல் பிளேயிங் கொடுத்திங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளிக் அனாயிங்காக ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை டீசெலக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ட்ராக்கில் இந்த ஆர் அண்ட் ஐ என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ ஆர் வந்து பேசிக்காக ரெக்கார்ட் எனேபிள். ஸோ அதை கிளிக் பண்ணால் தான் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நோ இன்புட் சோர்ஸ் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட்டில் எந்த ஒரு இன்புட்டும் நம்ம இன்னும் கொடுக்கல. ஸோ இப்போ என்னோடய மைக்ரோஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் கார்டில் இன்புட் 1லேருந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இங்கே போய்ட்டு இன்புட் 1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது பேசிக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மோனோ ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக் சொல்லுது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மைக்ரோஃபோன் வச்சு அட் டைம் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் சேனலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த டைமில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ராக் வந்துட்டு ஸ்டீரியோ ட்ராக்காக மாறிடும். ஸோ பார்த்திங்கன்னா இன்புட் வந்து 1 and 2 உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஸ்டீரியோ மைக் பண்ணுறீங்க, 2 மைக் வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அண்ட் ஒரே ட்ராக்கில் உங்களுக்கு வந்து அந்த 2 மைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஸ்டீரியோ ட்ராக்கில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் மோனோ சோர்ஸ் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ மோனோ மைக் வச்சு தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு மோனோ ட்ராக் நமக்கு வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அடுத்து இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த இன்புட் மானிட்டரிங். ஸோ நம்ம ரெக்கார்டை எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸ் நம்ம கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்புட் லெவல்ஸ் நம்மளால் கேட்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு இன்புட் சோர்ஸும் கொடுக்காததுனால நம்மளுக்கு வந்து இன்புட் சோர்ஸ் எதுவுமே வர மாட்டேது. ஸோ இப்போ போய்ட்டு நம்மளோட இன்புட் சோர்ஸில் நம்ம இன்புட் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற லெவல்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கான்னு நம்ம வந்து இது மூலமாக செக் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் ட்ராக் மேலே அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் இன்புட் மானிட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு கரெக்டான லெவல் செட் பண்ண பிறகு நீங்கள் அடுத்தது ரெக்கார்டை எனேபிள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ ஆடியோ ட்ராக் ஓப்பன் பண்ணிடலாம்.
அண்ட் இதில என்னோட இன்புட் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் 1 கொடுக்குறேன். என்னோட மைக்ரோஃபோன் இன்புட் 1ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ நம்ம கிரியேட் கொடுத்து ஒரு நியூ ஆடியோ ட்ராக் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நீங்க சப்போஸ் ஒரு கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்க +48 வோல்ட் ஃபேண்டம் பவர் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்க கண்டென்சர் மைக் ஒர்க் ஆகும். அண்ட் நம்ம மோனோ ட்ராக்ல தான் இருக்குமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். மோனோ ட்ராக்ல தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இன்புட் மானிட்டர் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு லெவல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஒரு -12 to ஒரு -9 வரைக்கும் நம்ம லெவல்ஸ் செட் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஹையாக பண்ணாலும் நமக்கு வந்து க்ளோஸ் டு 0 dB போயிடும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக பண்ணாலும் நமக்கு வந்து நாய்ஸ் ஃப்ளோ இருக்கனால நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான லெவல்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ லெவல்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்கனால நம்ம சவுண்ட் கார்டில் கொஞ்சம் கெயினை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு டேக் போய் பார்ப்போம். ஸோ என்னோட ப்ளே ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார் 3ல வச்சிடுறேன். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3 4 அப்படின்ற ஒரு கவுண்டன் நம்ம கொடுத்ததால அந்த 1 2 3 4ன்ற கவுண்டன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணதை இப்போ டெலிட் பண்ணலாம். அந்தளவுக்கு நான் ஹாப்பியாக இல்லை. ஏன்னா நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ் வந்து இந்த மியூசிக் வந்து ரொம்ப லவுடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம கம்மி பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்மளோட மிக்சர் விண்டோக்கு போயிடலாம். அண்ட் இதில் நம்ம எல்லா ட்ராக்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் கம்மி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ரெக்கார்ட் பண்ணுற ட்ராக் மட்டும் நம்ம வந்து அதை யூனிட்டில் வச்சுட்டு மற்ற ட்ராக்ஸ்லாம் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம ட்ராக்கையும் நேம் பண்ணிடலாம் பாங்கோஸ் சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நம்ம பாங்கோஸ் தான் வாசிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு டேக் போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும், நம்ம செட்டிங்ஸ் பண்ணும்போது நம்ம ரெக்கார்டிங்கில் போயிட்டு கிரியேட் டேக் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்னொரு டேக் போக போகிறோம். ஸோ இது மூலமாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வாசித்த டேக் மேலே நம்ம இன்னொரு டேக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை பண்ணலாம். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ண 2 டேக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து மியூட்டடாக இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ நம்மளுக்கு எனேபிள்டாக இருக்குது. அண்ட் மேலே இருக்க ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ட்ராக் இது தான். ஸோ நம்ம இங்கே என்னென்ன சூஸ் பண்ணுறோமோ இது மேலே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இது பேசிக்காக வந்து ஒரு ஃபோல்டர் ட்ராக். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகி இந்த ட்ராக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ட்ராக் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர் ட்ராக் ஓப்பன் ஆகி கொடுத்துரும். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய வேரியஸ் டேக்ஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான டேக்ஸை நம்ம இங்கே சூஸ் பண்ண முடியும். அண்ட் அது வந்து நம்மளோட மெயினான அந்த ரீஜனில் உங்களுக்கு அப்டேட் ஆகி கொடுத்துரும். பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட் டேக்கில் இந்த 5th பார் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டேக்லேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு 7th பார்லேருந்து திருப்பியும் ஃபஸ்ட் டேக்கே எடுத்துக்கலாம். இப்போ 5th பார்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் டேக் வந்து இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல ஃபஸ்ட் டேக் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நம்ம 7th பார்லேருந்து இந்த டேக் போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேரியஸ் டேக்ஸ்லேருந்து நம்ம பெஸ்ட் சூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஜிக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ரீஜன் ஸ்ப்ளிட் ஆகிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் ஃபேடும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இப்போ நம்ம டேக்கை நம்ம ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம்.
ஸோ இப்போ நம்ம எடிட்ஸை ஃபைன் டியூனாக பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ரீஜன் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிளிச்சும் இருக்காது. இப்போ நம்ம இன்னொரு ட்ராக் நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஆடியோ ட்ராக். அண்ட் இதை வந்து நான் பாங்கோஸ் ரைட் நான் நேம் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதை நம்ம பாங்கோஸ் லெஃப்ட் நம்ம ரீநேம் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ட்ராக்கை நம்ம லெஃப்ட்டில் பேன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ராக்கை நம்ம ரைட்டில் பேன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஒரு டேக் போய் பார்ப்போம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே நம்ம 2 வாட்டி ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டீரியோ சவுண்ட் கிடைக்கும். லாட் ஆஃப் டைம்ஸ் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோனோ ட்ராக்கை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பியும் ஒரு காப்பி பண்ணிவிட்டு அதை லெஃப்ட் அண்ட் ரைட் பேன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை லெஃப்ட் அண்ட் ரைட் பேன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எசென்ஷியலாக அது மோனோவில் தான் இருக்கும். ஏன்னா 2 ஸ்பீக்கர்ஸ்க்கும் ஒரே சிக்னல் தான் நீங்கள் வந்து செட் பண்ணிருக்கீங்க. எக்ஸப்ட் வால்யூம் மட்டும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ இமேஜ் நேச்சுரலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டபுள் ட்ராக் பண்ணி அதை நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் பேன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டீரியோ இமேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்கில் ஆடியோ ரெக்கார்டிங்கில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது பற்றியான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இமெயில் பண்ணியோ இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் பி கைண்ட். பாய்.